பிச்சை, இந்த வருஷம் வெள்ளாமையே சரியில்லை. ஏன்னா நெல்லா விதைச்சேன், பாதி புல்லா முளைச்சிருக்கு. போற போக்கல ஒரு காப்பி தண்ணி சாப்பிட்டு போலாமே. என்னடா இடிக்கிற? பிச்சை, ஒதுங்கிக்க ஒதுங்கிக்க. கல்லு கிடக்குது, கீழே பார்த்து வரக்கூடாது. அண்ணாசி நல்ல வேலை. நான் தான் புரிச்சுக்கிட்டேன். பாவாடையை இப்படி கட்டினா தடிக்கு கீழே தான் விழணும். என்னென்ன போய்கிட்டீங்க? முட்டாள், முத்தம் கொடுக்கறேன்டா. கல்லையா? கல்லா இது? அவளை தொடறதுக்கே இதானடா காரணம். ஆண்டாளு, இன்னைக்கு சந்தையில எங்க பார்த்தாலும் ஒரே பூமயம். உடனே உன் நினப்பு வந்துச்சு, பூவோட வந்திருக்கேன். இந்தா. என்னடி பூங்கிற? பூவை பார்த்து பின்ன பூன்னு தான் சொல்லுவாங்க. சலிச்சுக்காத. அம்மா. என்னம்மா? அடிபட்டுடுச்சு. ஐயோ ஐயோ. எங்க? இங்க. இத பாருங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு விரதம். பேசாம இருங்க. திங்கக்கிழமை பிள்ளையாருக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, புதன்கிழமை சிவனுக்கு, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு, சனிக்கிழமை வெங்கடாசலபதிக்கு. ஏண்டி என்னை இப்படி தவிக்க? இத பாருங்க, இந்த விரத விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இத வேற சொல்லி பயமுறுத்துறா. எங்க அப்பா எனக்கு சன்னாசின்னு பேர் வச்சதை விட சன்னியாசின்னே பேர் வச்சிருக்கலாம். பூசாரி மகளை கட்டினது தப்புதான். வர வர இந்த ஊர்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. டெசினி, என்னங்க 2 டீ போடுறேன். இந்தாங்க. டீல சீனியே இல்லங்க. அவன் தான் பேர்ல வச்சிருக்கானே சீனின்னு. கிளாஸ்ல எல்லாம் போட மாட்டான். சீனிய அதிகமா சாப்பிட்டா சக்கரை வியாதி வந்துடுங்க. டாக்டரா இருக்க வேண்டியவர் பாவம் கிராமத்துல வந்து டீ அடிக்கிறாரு. கெட்டு போச்சுங்க. அப்புறம் என்ன அதை குடிக்கிற? ஊரு கெட்டு போச்சுங்க. வணக்கம். வணக்கங்க. சீனி ஒரு டீ போடுப்பா. சீனி இல்லாத டீ வேணா இவன் போடுவான். ஏங்க, நம்ம ஊர்ல போலீஸ் நடமாட்டம் இருக்க, என்ன விஷயங்க? அது தெரியல. அதுங்களா, நம்ம பக்கத்து கிராமத்து தலைவெட்டி கருப்பன் பொண்ண யாரோ கழுத்தை நெரிச்சு கிணத்துல தள்ளிட்டாங்க. அத துப்பு தலக போலீஸ் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கு. அட பாவிங்களா, ஒரு வயசு வந்த பொண்ண கழுத்தை நெரிச்சு கிணத்துல தள்ளி இருக்கானுங்களே, எந்த படுவாரி பசங்கப்பா இப்படி செஞ்சது? அவன் விளங்கவே மாட்டானுங்க. ஏய், நான் தான் திட்டுறல்ல, நீ என்ன ஸ்பெஷலா? அடிங். அப்புறம் துப்பதான் கிடைச்சதா? கிடைக்கலைங்க. தப்பு பண்ணவன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிடுவான். ஏண்டா, கிளி மாதிரி ஒரு சம்சாரம் இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு கூத்தியா வேணும்னு பெரியவங்க சொல்றாங்களே, அது ஏன்? அது பெரியவங்க தான் கேட்கணும். என்ன கேட்டா? இல்லடா, இந்த அழகு பொண்ண நான் ஏன் வச்சுக்க கூடாது? நான் ஒண்ணும் வேண்டான்னு சொல்லலையே. வயித்தறிச்சல கலப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. அதுக்கு ஒரு வழிய சொல்லுடா. ஏய், அண்ணே, அவளுக்கு பிடித்தமானது ஏதாவது நீங்க வாங்கி கொடுத்தா உங்களை ரொம்ப விரும்புவாங்க. என்ன வாங்கி கொடுக்கலாம்? ஒரு 10 முழம் பூ. சரி, ஜக்கம்பட்டி புடவை. தெரிஞ்சிடுச்சு. என்னது? சங்கிலி. இன்னைக்கு தான் எடுத்து போட்டுக்கிட்டே வந்தேன், அதுக்குள்ள கழுத்துல கை வைக்கிறீங்கடா பாவி. ஆண்டாள நினைச்சா என் அடிவயிறுல கலங்குது. உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆசை இருக்குது, ஆனா மனசு மட்டும் இல்லையே. அவளுக்கு மட்டும் மனசு வந்துருமா? ஏண்டா, உங்களால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையாடா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்க உயிரே எங்க கிட்ட தானே இருக்கு. என்னது? என் உயிரே உங்ககிட்ட இருக்கா? உங்களுக்கு புரியலையா? தலைவெட்டி கருப்பேன் பொண்ணு விவகாரத்தை வெளியில சொன்னா உங்க தலையே இருக்க. மலையாளம் விவகாரத்தையும் நாங்க மறைச்சு வச்சிருக்கோம். கடுகளவு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்குள்ள கோவிச்சுக்கிறீங்களே. அப்படிங்களா? அந்த அழகு என்ன வாட்டி எடுக்கிறாடா, அத சொல்ல வந்தேன். என்னடா? நீங்க ஒண்ணு, அவ ஒரு முள்ளில்லாத ரோசா. பறிச்சு முகந்து பார்க்க வேண்டியதானே, பயப்படுறீங்களே. டேய், அது உள்ளூர் விவகாரம்டா. இல்லைங்க, அது உங்க விவகாரம். ஊர்ல ஒரு பொண்ணு தாய் தகப்பு இல்லாத இருந்தா அது உங்க சம்சாரம். அண்ணன் தம்பி இல்லைனால அது உங்க சம்சாரம். ஏன் சம்சாரம்?
மாதிரி அதான பார்த்தேன். அழகு மின்னுக்கு வருவான். வழக்கம் போல நாங்க காவ காத்துக்கிறோம். நான் அவளை பாத்துக்கிறேன். பிள்ளையாரப்பா, நான் மீனாவுக்கு கல்யாணம் நடத்தி வையின்னு வேண்டிக்கிட்டேன். அதை நீ நிறைவேற்றிட்ட. நீ ரொம்ப 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 நல்ல பிள்ளையாரு. பிள்ளையாரப்பா, அழகு எனக்காக வேண்டிக்கிட்டா. நான் அவளுக்காக எவ்வளவோ வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதையெல்லாம் நீதான் நிறைவேற்றி வைக்கணும். யோ, என்னடா அடி விசா பீடி குடியா? திருடியா? சேச்சே, இந்த மாதிரி பெரிய மனுஷனுங்க இந்த மாதிரி வெத்தலாக்கடையே வைக்க கூடாது. பெரியவன் சின்னவங்கிற மரியாதையே கிடையாது. ஏண்டா பீடி உனக்கா உங்க அப்பனுக்கா? யார் கண்டா உனக்கண்ணையா? காசு வாங்கிட்டு பீடிய குடியா? தப்பு தாப்பா. பிறக்கும் போதே பீடியோட பிறந்திருப்பான் போல இருக்கு. ஆனா பையன் காட்டமா பேசுறான். இந்த வயசுலயே பீடியை குடிக்கிறான். என் வயசுல நாடியத்தான் பிடிக்கணும். ஏண்டா பிச்சை, நகைய போட்டா அழகு சிரிப்பா முந்தானைய விரிப்பான்னு சொன்னீங்க. கில்ட்டு நகைன்னு மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டாளேடா. வேற ஏதாவது ஒரு வழியை சொல்லு. அண்ணே, 2 வடையை பிச்சு போட்டு ஒரு காத்து தண்ணியை உள்ள ஊத்துனா தான் வண்டி ஒழுங்கா வேலை செய்யும். வயித்தறிச்சல கிளப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஏண்டா இத நான் வயரா இல்ல குப்பை தொட்டியா? எதையாவது உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. முதல்ல வழிய சொல்றேன், அப்புறமா வாங்கி கொடுங்களேன். சரி சொல்லு. என் பேரு செங்கமலம், ஊரு தெப்பம்பட்டி. எனக்கும் என் புருஷனுக்கும் தகராறு. கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன். பக்கத்துல இருக்கிற பாப்பாரப்பட்டி தான் என் ஊரு. பொழுதும் மசங்கி போச்சு, கையிலையும் காசு இல்ல. ஆமா, இந்த ஊர் ரொம்ப பொல்லாத ஊரோ? ஏன்? வேற ஒண்ணும் இல்ல. வர்ற வழியில என்ன பார்த்து 7 பேர் விசில் அடிச்சான், 8 பேர் கண்ணடிச்சான். ஒன்ன பார்த்தா எங்க என் கற்புக்கு ஆபத்து வந்துடுமோன்னு நினைச்சு பயந்து போய் அவன் குடிசைக்கு வந்துட்டேன். ஐயோ, உன்னை பார்த்தா இறக்கப்படுற பொண்ணா தெரியுது. நான் பொழுது தங்கிட்டு போயிடுறேனே. சரி வா. புருஷனோட சண்டை போடலாமா? அவரை மட்டும் பொண்டாட்டி கூட சண்டை போடலாமா? சரி சரி, ஏன் சண்டை போட்ட? அவர் மீன் குழம்பு வைக்க சொல்லிவிட்டு காட்டுக்கு போனாரு. நான் கருவாட்டு குழம்பு வச்சேன். இது தாண்டி காரணம். அப்படியா? கருவாடுன்னா என்ன? காஞ்சி போன மீன் தானே. இது கூட தெரியலடி அந்த பாவி மனுஷனுக்கு. அச்சோ பாவம், அழாத. நான் கொஞ்சம் தள்ளி போய். அழகு, நீ என்ன தப்பா நினைக்காத. உன் மேல எனக்கு ஆசை. அதனாலதான் இந்த வேஷத்தோட வந்தேன். நீ சம்மதிச்சா போதும், 3 ஏக்கர் நிலமும் ஊர்கோடியில ஒரு வீடும் கட்டி தரேன். நான் உன்னை நல்லவன் நினைச்சேன். நீ ஏன் இப்படி இரு? நான் என்ன செய்யறேன் பாரு. அழகு அழகு வேணாம். ஐயோ, போயிட்டாளே. எங்க போறாளோ? ஊர் ஆட்களை கூட்டிட்டு வந்துருவாளா? என் மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆவறது? வர்றவனுங்க மரத்துல கட்டி வச்சு அடிப்பானுங்களே. வேப்ப மரத்துல கட்டுறானுங்களோ, புளிய மரத்துல கட்டுறானுங்களோ, எந்த மரத்துல கட்டினா என்ன? துடிச்சையே சன்னாசி, உனக்கு முதல்ல நட அறிவு வேணும். ஐயோ, அவ வரதுக்குள்ள ஓடிடலாம். ஒருத்தரையும் காணும். கெட்ட நேரத்திலையும் இது ஒரு நல்ல நேரம் தான். அழுக, உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தை வெளியில யாருக்கிட்டே சொல்லிடாத. சரிக்கா, நான் வரேன். ஏய்யா, எவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு! வீட்டுல குத்து கலாட்ட நான் ஒருத்தங்க இருக்கிறேனே, அது உங்க கண்ணுக்கு தெரியல? நீ இருக்கிறது எனக்கு தெரியுது, நான் இருக்கிறதா உனக்கு தெரியல. ஆஹா, அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியத்துல அங்க தப்பு பண்ணலான்னு போனீங்களா? தப்பே உன்னால வந்தது தானடி. சரிதா, எம்எல்ஏ பழிய போடுறீங்களா? நீயே நினைச்சு பாரு. வாரத்துல 6 நாள் விரதம் இருந்து என்ன தொடாதன்னு வேற சொல்ற. அப்புறம் நான் என்ன செய்வேன்? ஆண்டாளு, பானையில இருக்கிறது நல்ல தண்ணியா இருந்தாலும் 4-5 நாள் புழங்காம விட்டுட்டோம்னா அதுவே தன்னால கெட்டு போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? நீ விரதம் விரதம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் வேற ஒருத்தியோட சின்ன வீட்டுல இருக்க வேண்டியதாங்கிறேன். இத பாருங்க, இத பாருங்க, என் புருஷன் இன்னொருத்திக்கு மட்டும் நான் விட்டு தர மாட்டேன். அப்போ விரதத்தை விட்டுடு. நீங்க பேசுறத பார்த்தா சக்களத்தி வந்துருவாளோன்னு பயமா இருக்கு.
விரதத்தை விட்டுடுறாங்க. உண்மையாவா? ஆமா, ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க விட்டு கொடுக்கணும். என்ன? வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் இருக்கிறேங்க. ஒரு நாள் தானே? பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. அப்படியா? விளக்கணைச்சிடு. என்னங்க என்னங்க, நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் பக்கத்துல இருக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல, பாவம் அந்த அழகோட நிலைமையை நினைச்சு பார்த்தேன். அவளுக்கு என்ன இப்போ? நம்ம கல்யாணத்தை அவ நடத்தி வச்சுட்டா, அவ கல்யாணம் சீக்கிரம் நடக்கணுமேங்கிற கவலை தான். ஏன்னா அழகு ஒண்ணும் தெரியாத வெகுளி பொண்ணு. இதோ பாருங்க, ஆண்டவன் எனக்குன்னு உங்களை படைச்ச மாதிரி அவளுக்குன்னு யாரையாவது ஒருத்தர் படைச்சிருப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அதுதான் யாருன்னு எனக்கு தெரியல. அவ மனசுல யாரையாவது நினைச்சுக்கிட்டு இருக்காளா, அதுவும் புரியல. அவன் நல்ல மனசுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய கிடைப்பான். ஹாய், நம்ம ரெண்டு பேரும் மனசும் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி? நானும் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதனாலதான். அப்படியா? இரு, முதல்ல நான் கேக்குறேன். நான் தான் கேட்பேன். 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 நான் கேக்குறேன். இந்தாங்க, நமக்குள்ள எதுக்கு சண்டை வீணா? இது உங்க வரல, இது என் வரல. யார் வரல முதல்ல தொடுறீங்களோ அவங்க தான் கேட்கணும். அப்படியா? ஐயோ, உங்க வரல தொட்டுட்டீங்களே. சரி கேளுங்க. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அழகு, ஏன் அழற? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. தப்பா? நான் என்ன சொல்லிட்டேன்? நான் கேட்க நினைச்சதையே நீங்க கேட்டுட்டீங்களே. அப்பாடா, அப்ப என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? உங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எங்க எங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஏன் அழகு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? இப்படிலாம் சொல்லாதீங்க. ஏதிரியா, அந்த கொடி பக்கத்துல இருக்கிற ரெண்டு மரத்திலயும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படருது?